வெல்கம் டு சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு 2-in-1 ரெசிபினே சொல்லலாம். நவாபி பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை நீங்கள் இடியாப்பம் இல்லை ரைஸ் புலாவ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம். இதோட காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கூடவே சுருள் பட்டை 1. இதோட ஒரு 1/4 கப் திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கட்டி இல்லாமல் அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பன்னீரை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பன்னீரை குட்டி குட்டி பீஸஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 100 கிராம் பன்னீர் தான் எடுத்திருக்கேன். ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கேன். இது 2 சைடும் நல்லா ப்ரௌனாக வர அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பன்னீர்லாம் ரெடியாக இருக்குது. இதை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். அடுத்து ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதை லைட்டாக வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. கூடவே நான் குடமிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த குடமிளகாய் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் கலருக்காக கொஞ்சம் கலர் கேப்சிகம் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் பச்சை கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே இதில் ஒரு 1/4 கப் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். பட்டாணி சேர்க்கும் போது இதோட ஃப்ளேவரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறும். ஏன்னா பட்டாணிக்கு அப்படி ஒரு ஃப்ளேவர் இருக்குது. ஸோ இந்த தேங்காய் போட்டு செய்கிற இந்த ரெசிபிக்கு பட்டாணி சேர்க்கும் போது கூடுதல் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா சிம்லேயே வச்சு கொதிக்க வச்சுருங்க. பட்டாணிலாம் நல்லா வேகணுங்கிறதுக்காக ஒரு 10 நிமிஷம் அதை அப்படியே நம்ம கொதிக்க வச்சிடலாம். பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் பீசஸை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட 1/2 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்து இது நல்லா கொதிக்க வச்சிடலாம். இது ஒரு கொதி வந்தோடனே நம்ம இறக்கிடலாம். ஒரு 5 மினிட்ஸ்லேயே இது ரெடி ஆகிடும். பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கடைசி அதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி இதை இறக்கிடலாம். நம்மளோட நவாபி பன்னீர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி புலாவோட இதை சர்வ் பண்ண ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சு. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் அனுப்புங்க. இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.